Hi students, I am Goday. Welcome to my session. NCERT Class 8 Maths Chapter 2 Linear Equation in One Variable Exercise 2.2 15th sum பார்க்கலாம். I have a total of rupees 300 in the coin of denomination rupees 1, rupees 2 and rupees 5. The number of rupees 2 coin is 3 times the number of rupees 5 coin. The total number of coins is 160. How many coins of each denominations are with me? இந்த சம்ம 2 தடவை படித்து பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்கிட்ட வந்து 300 ருபீஸ் இருக்குது. என்னென்ன டினாமினேஷன் இருக்குன்னா 1, 2, 3ல் இருக்குது, 1, 2, 5ல் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் 2 ரூபி காயின் வந்து 5 ரூபி காயினை விட 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம அந்த 5 ரூபி காயினை தான் நம்ம ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். இதை விட 2 ரூபி காயின் வந்து 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 160. அதாவது ருபீஸ் 300க்கு எனக்கு 160 காயின்ஸ், அதாவது 1 ரூபி காயின், 2 ரூபி காயின் அண்ட் 5 ரூபி காயின் வந்து காம்பினேஷனில் மொத்தம் என்கிட்ட 160 காயின் நம்பர்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹவு மெனி காயின்ஸ் ஆஃப் ஈச் டினாமினேஷன் ஆர் வித் மீ. ஸோ ஒவ்வொரு ருபீஸ் 5, 3, 2 அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து எத்தனை இருக்குது, நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் ருபீஸ் 5 காயின் தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம். So number of rupees 5 coin வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை விட 3 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. எது? 2 ரூபி காயின். நம்பர் ஆஃப் ருபீஸ் 2 காயின் வந்து 3 டைம்ஸ், அதை விட 3 டைம்ஸ். ஓகே, 3x. ஓகே, அப்போ நமக்கு 1 ரூபி காயின் தெரியாது. ஓகேவா? ஸோ நம்ம 1 ரூபி காயினை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் காயின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 160. அதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மைனஸ் 3x ப்ளஸ் எக்ஸ். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4x ஆகிடும். 160 மைனஸ் 4x. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 ரூபி காயின், 5 ரூபி காயின் வந்து எந்த டைமில் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அதுலேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 1 ரூபி காயின் வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கண்டிஷன் வந்து அமௌண்ட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 5 காயின். 5 ரூபி காயினில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் இல்லையா? ஸோ 5 into x, 5x. ஓகே, அடுத்தது அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 2 காயின். ஸோ 2 ரூபி காயினா 2 into 2 ரூபி காயின் எத்தனை இருக்குது பாருங்கள், 3x இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா 6x. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் ரூபி 1 காயின். ஸோ 1 into நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது 1 ரூபி காயினுக்கு வந்து 160 மைனஸ் 4x. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேரியபிள் அப்படியே தான் வரும், 160 மைனஸ் 4x. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். 160 மைனஸ் 4x ப்ளஸ் 6x ப்ளஸ் 5x ஈக்குவல் டு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 300. ஸோ இங்கே அமௌண்ட்டில் இருந்ததுன்னா இதையும் எல்லாமே அமௌண்ட்டாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், வேரியபிள்ஸ் எல்லாத்தையும். 160 மைனஸ் இதை ஆட் பண்ணிங்கன்னா 11x, 11லேருந்து 4x மைனஸ் பண்ணிங்க. ஸோ ப்ளஸ் 7x. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 300. இப்போ 7x வேரியபிள் இந்த பக்கம் வச்சுப்போம், வேல்யூவை வந்து ட்ரான்ஸ்போஸ் பண்ணலாம். 300 மைனஸ் 160 that is equal to 140. ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா இதை டினாமினேட்டரில் கொண்டு வாங்க, டிவிஷனில். ஸோ யூ ஹாவ் 20, எக்ஸ் வந்து 20. ஸோ இதை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம், நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ நம்பர் ஆஃப் ருபீஸ் 5 காயின் வந்து எக்ஸ். அப்போ எக்ஸ் எத்தனை இருக்குது, 20. அதாவது 5 ரூபி காயின் வந்து 20 இருக்குது, எக்ஸுன்றதுனால அதே தான் வேல்யூ. ஓகே, அடுத்தது நம்பர் ஆஃப் rupees 2 coin.
ஸோ 2 ரூபி காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3xன்னு எடுத்துகிட்டு இதை விட 3 டைம்ஸ். ஸோ 3 × 20 பார்த்திங்கன்னா 60 காயின்ஸ் இருக்குது. ஓகேவா. அடுத்தது நம்பர் ஆஃப் ருபீஸ் 1 காயின். ஸோ 1 ரூபி காயின் பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் 160 மைனஸ் 4xன்னு போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 160 மைனஸ் 4 × x வந்து 20. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். -80 உங்களுக்கு பார்த்திங்கன்னா 80 வரும். ஓகேவா. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். நம்பர் ஆஃப் காயின் 1 ரூபி காயின் வந்து 80 இருக்குது, இது 60 இருக்குது, 140 அண்ட் ப்ளஸ் 20 160. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் உங்களுக்கு டேலி ஆகுது. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். 16th sum. The organizer of an essay competition decide that a winner in the competition gets a prize of rupees 100 and a participant who doesn't win gets a prize of rupees 25. The total money distributed is rupees 3000. Find the number of winners if the total number of participants is 63. ஸோ பார்த்திங்கன்னா எஸ்ஏ காம்படிஷனில் வின்னருக்கு வந்து 100 ரூபீஸ் கொடுக்குறாங்க. யார் வந்து வின் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு வந்து 25 ரூபீஸ் கொடுக்குறாங்க. டோட்டல் அமௌண்ட் வந்து அவங்க 2 பேருக்கும் சேர்த்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து 3000. ஸோ எவ்வளோ வின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் த பார்ட்டிசிபெண்ட் இஸ் 63, தட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் வந்து 63. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் participants இது 63. ஸோ அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டவங்க 63. ஸோ இதில் வின்னர்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். the participants who did not win வந்து அவங்கள வந்து இதுலேருந்து மைனஸ் பண்ணிடுவோம். 63 மைனஸ் எக்ஸ். ஓகே. வின்னர்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். டோட்டல் பார்ட்டிசிபெண்ட் வந்து வின்னரை மைனஸ் பண்ணிட்டா பார்ட்டிசிபெண்ட் மற்றவங்க வந்து யாரெல்லாம் வந்து ப்ரைஸ் வாங்கலையோ அவங்களுக்கு வரும் இல்லையா. இப்போ வந்து அமௌண்ட் எழுதிக்கலாம். அமௌண்ட் given to winners. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ 100 × x இட்ஸ் நத்திங் பட் 100x. ஸோ ஒரு வேளை 10 பேர் வின் பண்ணியிருந்தாங்கன்னா 100 × 10 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 வரும். ஓகே. ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்தது அமௌண்ட் given to participant who did not win. ஓகே. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் 25 ரூபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 25 இன்ட்டு நம்ம did not win என்ன எழுதியிருக்கோம் 63 மைனஸ் எக்ஸ். ஓகே. ஸோ இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1575 மைனஸ் 25x வரும். 25 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 100x போட்டுக்கலாம். 100x ப்ளஸ் 1575 மைனஸ் 25x ஈக்குவல் டு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 பேருக்கும் சேர்த்து 3000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் மைனஸ் பண்ணிங்க உங்களுக்கு வந்து 75x ப்ளஸ் 1575 அதாவது 100லேருந்து 25 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 75x. ஓகே. 3000 அமௌண்ட். ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 3000லேருந்து மைனஸ் 1575 பண்ணிங்கன்னா 1425 வரும். ஓகே. ஸோ எக்ஸ் இதுவே மல்டிப்ளிகேஷன் இருந்தால் நம்ம டிவிஷனில் கொண்டு வருவோம். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 19 வரும். ஸோ அவங்க கேட்குறது வின்னர்ஸ் தான். ஸோ எக்ஸ் இஸ் த வின்னராக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் வின்னர்ஸ்
நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் வந்து 19. இட்ஸ் a ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.